ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் ராஜா ரெண்டு பேருமே தீபா இப்படி பரிகாரம் பண்ணுறதால என் உயிர் கூட போகலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ரெண்டு பேரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் தீபா சிஸ்டர் இப்படி ஒரு விபரீதமான முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும், தீபா இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாடா. கண்டிப்பா தீபா செங்கல்பட்டில் இருக்கிற கோவில் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் தேடுவேன்னு தெரிஞ்சுதான் அவங்க இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதனால வேற எங்கேயாச்சும் பரிகாரம் பண்ற குலம் இருக்கும், அங்கதான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி தெரிஞ்ச ஏதாச்சும் குலம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கார்த்தி ராஜா கிட்ட கேட்டதும், மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு காட்டுக்குள்ள ஒரு குலம் இருக்கு மாப்பிள்ள. ஆனா அது ரொம்ப பயங்கரமான குலம், அங்க பரிகாரம் பண்ணி பொழைச்சி வந்ததா சரித்திரமே இல்லை மாப்பிள்ள அப்படின்னதும் கார்த்தி அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா சொல்றேன், சரி மாப்பிள்ள எதுக்கு நீ வண்டியை விடு, சாயங்காலம் தானே சிஸ்டர் பூஜை பண்றதா போட்டிருக்காங்க, இன்னும் சாயங்காலம் ஆகல, அதுக்குள்ள காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நேரா அந்த காட்டை நோக்கி போறாங்க. இன்னொரு பக்கம் தீபா ரம்யா காட்டுக்குள்ள அழைச்சிட்டு தீபா பெட்டியில அடைச்சு வச்சு பத்திரமா தண்ணியில மிதக்க விடுறாங்க. கூடவே பெட்டியில கட்டின கயிறு அந்த யோசியர் ரம்யா கையில கட்டி விட்டுடுறாங்க. இங்க பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்தால தீபா கதை முடிச்சிடும். அதுக்கப்புறமா நாம ரெண்டு பேரும் இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த காட்டுக்குள்ள நம்ம கார்த்திக் ராஜா ரெண்டு பேருமே தீபாவை தேடி வாரத இந்த யோசியர் கவனிச்சிடுறாங்க. ஐயோ மேடம் அங்க பாருங்க மேடம், அந்த தீபாவோட புருஷ மாறா அப்படின்னதும் ரம்யா செம அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ என்னையா சொல்றேன், இங்க பாரு எப்படியோ தீபா இன்னும் கொஞ்ச நேரத்தால இறந்துடுவா, ஃபர்ஸ்ட் என் கையில கட்டிருக்கிற கவுத்தை அவுத்து விடு அப்படின்னதும், மேடம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த பரிகாரம் முடியும் வரைக்கும் நீங்க அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் இந்த பெட்டியை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னதும், யோ தீபாவை காப்பாற்ற சொல்றியா, தீபா மூழ்கி சாக போறது உறுதி மேடம், அதுக்காக நீங்க இந்த பரிகாரத்தை முடிக்காம வரக்கூடாது, நான் போறேன்டா சாமி, நீங்க என்னவோ பண்ணுங்க அப்படின்னுட்டு யோசிர் எஸ்கேப் ஆயிடுறான். அட பாவி, தீபாவை கொல்ல சொன்னா கூடவே என்னையும் சேர்த்து இப்படி பண்ணிட்டு போறானே, நான் இப்ப என்ன பண்ணுவேன், கார்த்திக் கையில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தை அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரம்யாவால் அவுக்கவே முடியல. ஸோ காற்று வர பலமாக அடிச்சிட்டு இருக்கு, பெட்டி நல்லபடியாக மிதங்கிட்டு இருக்கு, தண்ணி பயங்கரமாக ஆடுது. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டி இழுக்க இழுக்க ரம்யாவும் தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஐயோ தீபா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ரம்யா கத்திட்டு கிட்டத்தட்ட தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு போயிடுறாங்க. யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறது நம்ம ராஜா காதுக்கு விழுந்துருது. மாப்பிள்ளை அங்க பாருடா யாரோ கத்துற மாதிரி இருக்கு, கண்டிப்பா தீபா சிஸ்டரா தான் இருக்கும், சோ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தீவிரமா ஓடி வராங்க. பார்த்தா ரம்யா தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள இது என்னோட ஃப்ரெண்டு ரம்யாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜா ரெண்டு பேரும் ஓடி போய் ஒரு வழியா ரம்யாவை கரை சேர்த்துடுறாங்க. ஸோ ரம்யா பயங்கரமா இருமிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே ரம்யா ஐயோ இப்ப என்ன பண்றது, சரி வேற வழி இல்லை, நம்ம காப்பாத்துற மாதிரி நடிக்க வேண்டியதுதான் அப்படின்னது. காத்தி தீபா போறா, குயிக்கா காப்பாத்துங்க அப்படின்னது. என்ன மேடம் சொல்றீங்க, ஐயோ இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை காத்தி, நான் விசாரிச்சுட்டே வந்தேனா இப்படி இந்த காட்டுல ஒரு பரிகாரம் பண்ற குலம் இருக்குன்னு ஆட்கள் சொன்னாங்க, அதனாலதான் தீபாவை தேடி ஓடி வந்தேன். இங்க பார்த்தா தீபா பெட்டிக்குள்ள இருந்து தண்ணியில மிதங்கிட்டு இருக்கா, அவ பெட்டியில ஒரு கயிறு கட்டிருக்கு காத்தி, அந்த கயிறு இழுத்து எப்படியாச்சும் தீபாவை கரைக்கு கொண்டு வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள தண்ணி என்ன அடிச்சுட்டு போயிட்டு, போங்க காத்தி குயிக்கா தீபாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம காத்தி தண்ணியில குதிச்சிடுறாங்க. ஸோ அந்த பெட்டி தண்ணியில அடிச்சு போயிட்டே இருக்கு. காத்தி எவ்வளவோ முயற்சி பண்றாங்க அந்த கைட்டை இழுக்கிறதுக்காக, ஆனா காத்தியால சுத்தமா முடியவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா மாப்பிள்ள உன்னோட உயிர் போகுதுடா அப்படின்னு சொல்லி காத்தி ஒரு வழியா கரை சேர்த்துடுறாங்க. அந்த காட்டுல இருக்கிற கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், ஐயா அந்த பெட்டில என்னோட வைஃப் தண்ணியில மிதங்கிட்டு இருக்காங்க, அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னதும், ஐயோ தம்பி என்ன தம்பி, யாராச்சும் இந்த குளத்துல பரிகாரம் பண்ணுவாங்களா, இந்த குளம் ரொம்ப ஆழமானது தம்பி, இந்த குளத்துல அடிச்சுட்டு போய் உயிரோட வந்தவங்க சரித்திரமே இல்லை அப்படின்னதும் காத்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. தீபா என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, எல்லா விஷயத்திலயும் என்கிட்ட ஒவ்வொன்னா கேட்டு கேட்டு பண்ற நீங்க இந்த விஷயத்துல மட்டும் ஏங்க கேட்காமலே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, வாங்க தீபா தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லி காத்தி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்
பார்த்தோம்னா ரம்யா செம்ம ஹாப்பி ஆகிறாங்க. அப்பாடா நல்ல வேலை, தண்ணி வந்து பெட்டி வந்து அடிச்சுட்டு போயிட்டு பெட்டியே காணும். அப்படின்னா தீபாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை, நாளைக்கே சாயங்காலம் ஆகிறதுக்குள்ளே தீபா கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ரம்யா வந்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா வந்து அழாத மாப்பிள்ள, சிஸ்டருக்கு ஒன்றும் ஆயிக்காது, கண்டிப்பா அந்த கடவுள் நம்ம தீபாவை காப்பாற்றுவாங்க அப்படின்னு இருக்கும்போது மறுபடியும் மூழ்குன்னு அந்த பெட்டி வந்து தண்ணியில வந்து மிதக்க ஆரம்பிக்குது. இது பார்த்து ரம்யா வந்து பேரதிர்ச்சி ஆறாங்க. எப்படியும் கடவுளோட அருளால வந்து நல்லபடியா தீபா பரிகாரம் முடிப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி